ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உபுண்டுவில் ஒரு எரர் வரும். அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன எரர்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா sudo apt update அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த எரர் ஏன்னா இது இன்செக்யூர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, அதில் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் அந்த லிங்க்லேருந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்லேருந்து தான் நம்மளுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பைச்சாமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பைச்சாமுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே, அதாவது பேக்கேஜஸ் எல்லாமே பர்டிகுலர் லிங்க்கில் இருக்கும். அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி நியூ வெர்ஷனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது இது அந்த லிங்க் ஓல்டு வெர்ஷன், அதாவது வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு அல்லது அந்த ஃபைல்ஸ்லாம் அல்லது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, காணா போயிடுச்சு அல்லது டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். நான் 2017 ubuntu வெர்ஷன் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த எரர் காமிக்குது. உங்களுக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ubuntu இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.04 அப்படின்னு கொடுத்துட்டு ரெப்போன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கிட்ஹப்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய sources.list இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்தா காப்பி ஆயிரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜரில் அதர் லொக்கேஷனில் கம்ப்யூட்டரில் இடிசியில் ஆப்ட்டுங்கிற ஃபோல்டரில் sources.listன்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் டெக்ஸ்ட் எடிட்டரில் எடிட் பண்ணோம். இதை நான் Ctrl+Aன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அல்லது சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்துருந்தாலும் ஓகே. வெறும் ஸ்லாஷ் கொடுக்காம எந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க் தான் உங்களுக்கு கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ Ctrl+A கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் அனுப்புனா டெலிட் ஆகிடும். Ctrl+V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் அஸ்ன்னு கொடுத்துட்டு அதே sources.listன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் கொடுத்தா ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, பர்மிஷன் எரர் காமிக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, க்ளோஸ் வித்தவுட் சேவிங்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துட்டு எல்எஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா sudo nano space sources.listன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை கொடுக்கணும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்.
அவ்வளோதான். இந்த கொஞ்ச நேரம் ஓகே. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் வி கொடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் அண்டு ஒய் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு நான் ஓகே. இப்போ வந்து நோ ப்ராப்ளம். இந்த sources.list லிஸ்ட்டை வந்து டேரெக்டாக ட்ராஷ்லேயே தூக்கி போட்டுடலாம். அது போக மாட்டேங்குது. நோ ப்ராப்ளம், அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து sudo apt update கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகுது. அதாவது அந்த லிங்க்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு, சோர்ஸஸ்லாம் இருக்கா இல்லையான்ட்டு வந்து செக் பண்ணுது. இப்போ வந்து நோ ப்ராப்ளம். இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட 1 Mbps அளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் கிடைக்கிது. ஒரு Mbps தாண்டிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்துருக்கேன். ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் டவுன்லோட் ஆக போகுது. டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. இதை வந்து ஃபெச் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து யூஎஸ்பியை வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸோட யூஎஸ்பி வந்து, அதாவது யூஎஸ்பிங்கிற பென்ட்ரைவ் அல்லது கார்ட் ட்ரைவை வந்து நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸோட கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகாது. அதுக்கான ரீசனை வந்து சொல்லிவிட்டு வேறு டவுட்ஸ் வந்து நீங்கள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஆப்ட் கெட் அப்கிரேடுன்னு கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் அந்த கமாண்டு.